ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சைலாம் ஒரு பாக்ஸில் பண்டிலாக வாங்கணும்னா அதுக்குள்ள குட்டி குட்டி பேப்பர்ஸ் அந்த இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேப்பர்ஸ் கட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு பசங்களை அனுப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. அழகாக இருக்க வீட்டை கூட அலங்கோலமாக மாற்றிடுவாங்க. 5 நிமிஷம் கொடுத்தா போதும், அந்த மாதிரி அடம் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எப்படி, சமத்து குட்டியா இல்லை எங்கள் பசங்க மாதிரி தான் உங்கள் பசங்களும் இந்த லீவில் அடம் பண்ணுறாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அம்மா வெளிலனே வேலைக்கு போயிட்டாங்க, இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன், பசங்களுக்கு நீ சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு கொடுத்துரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, நான் சாப்பாடு வச்சு முருங்கைக்காய் வறுத்து தயிர் சாதம் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். சரி, வெயில் ஹெவியாக இருக்குங்களா, தயிர் நல்லதானேன்னு சொல்லிட்டு தயிர் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். வெயில் எதுக்கு தான் இவ்வளோ அடிக்குதுன்னு தெரியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. வெயிலில் வேலை செய்கிறவங்க பார்த்து சேஃபாக செய்யுங்க. இப்போ காட்டு வேலை தான் அம்மாலாம் செய்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் நிழலில் போய் உட்காந்துக்குவாங்க. வெயில் ஹெவியாக இருந்ததுன்னா, அதாவது அந்த தென்னை மர நிழல் காற்றுலாம் அதிகமாக வரும் எங்கள் வில்லேஜை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் சமாளிச்சிடலாம். இதை மீறி வெட்ட வெயிலில் வெளியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து செய்யுங்க. தண்ணி நிறையா குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. வெயிலில் சேஃபாக இருங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் காமிச்சு சாப்பாடு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்களா, அப்புறம் இளநீ குடிக்கணும் போல இருந்துச்சு. சரிவா நம்ம மரத்தில் இருக்க இளநியெல்லாம் பறித்து ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே மொத்த இளநியும் குடிச்சு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இளநீ பறித்து பசங்க, குட்டி பசங்க, சித்தி பசங்க எல்லாரும் சேர்ந்து குடித்தோம். மோஸ்ட்லி நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னாலே இங்கே எல்லா குட்டி குட்டி பசங்களோட தான் பேசி விளையாடி சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பசங்க கிட்ட தான் கள்ளங்கவடை இல்லாத மனசை பார்க்க முடியும், கௌரவம் பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியும். அதனால தான் இவங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இளநீ குடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஐஸ்கார் வந்தார். எல்லாரும் மறுபடியும் ஐஸை வாங்கி ஒரே இடத்துல உட்காந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். லைக் நீங்கள் வில்லேஜ்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லை சிட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலு, உங்களுக்கு யார் கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணால் அதிக சந்தோஷம் கிடைக்கும், அதிக நிம்மதி கிடைக்கும், யார் கள்ளங்கவடை இல்லாமல் பழகுவாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.